Friends, welcome to Global Public Service Channel. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நாமளே பார்த்தீங்கன்னா, எப்படி பான் கார்டுக்கு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாம இதுக்கு பான் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க ஆன்லைன்ல நீங்களே அப்படின்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஆதார் கார்டுல பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த்தோட இருக்கிற ஆதார் கார்டை ஜெராக்ஸோ இல்ல பிரிண்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டுல உங்களுடைய பேர் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாம இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டை வச்சு தான் இப்போ பான் கார்டு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டுக்கு லிங்க் ஆன ஃபோனு. அதாவது ஆதார் கார்டுக்கு லிங்க் ஆன ஃபோனை பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வச்சு தான் நம்ம பான் கார்டுக்கு ஃபுல்லா அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சைனும் ஒரு ஒயிட் பேப்பர்ல போட்டு, அத ஒரு ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதும். அதாவது ஃபோன், அது ஆதார் கார்டுக்கு லிங்க் ஆன ஃபோனும், ஆதார் கார்டும், அதுக்கப்புறம் ஃபோட்டோ, உங்களுடைய சைன். இத நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு, நீங்க அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க அப்ளை பண்றதுக்கு நம்ம எந்த வெப்சைட் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பார்த்தீங்கன்னா, NSDL மூலியமா அப்ளை பண்ற வெப்சைட். இதுவே பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெப்சைட் இருக்கு. மை யூடிஐ அப்படின்னு இருக்கும். அது அதிலயும் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போறது NSDLல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதா. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இல்ல நீங்க கூகுள்ல NSDL PAN அப்படின்னு குடுத்தாலே உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி உள்ள வந்துடலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. நியூ அப்ளிகேஷன் அண்ட் ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இது நீங்க பாதி, அதாவது நீங்க செஞ்சு முடிச்சுட்டு பாதியில இருக்கும். அதுல நீங்க ரெஸ்யூம் அப்ளிகேஷன்ல நீங்க கன்டின்யூ பண்ணலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் புதுசா அப்ளை பண்றேன் அப்படின்னா, நீங்க நியூ அப்ளிகேஷன் அது ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம 49A அப்படின்றத இந்தியன் சிட்டிசன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல அப்ளிகன்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிவிஜுவல், நம்ம பர்சனலா பான் கார்டு அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவல் அப்படின்றத கிளிக் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆணா, பெண்ணா, இல்ல கல்யாணம் ஆயிருக்கிறவங்களா, இல்ல கல்யாணம் ஆகாதவங்களா அப்படின்றத சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்ரீன்னா ஆண்களுக்கு அப்படின்னா, இது பாருங்க SMT இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இது கல்யாணம் ஆன பெண்களுக்கு. இது குமாரி அப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்ல என்ன போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேர் இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணணும். இப்போ உங்களுடைய பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பாலு என் அப்படின்னு இருக்கும். இப்போ இனிஷியல் எங்க போடுறது அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாலு அப்படின்றத இந்த பாக்ஸ்ல போட்டுருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம்ல உங்களுடைய அப்பா பேர், அதாவது இனிஷியலா இருக்கு பார்த்தீங்களா, என் அப்பா பேரா இருக்கும். அது இந்த இடத்துல போட்டுருங்க. இப்படி போட்டீங்கன்னா, நம்ம நம்மளுடைய பான் கார்டுல நம்மளுடைய பேர் கரெக்டா மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி வச்சிருங்க. இன்னொரு பேர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, உங்க பேர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. இத குடுக்கும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஃபர்ஸ்ட் நேம் எது, லாஸ்ட் நேம் எது, மிடில் நேம் எது அப்படின்றத நீங்க கரெக்ட்டா பார்த்து குடுங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல உங்களுடைய பேர் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இனிஷியலா இருந்துச்சுன்னா, அந்த இனிஷியலுக்கு அப்பா பேர் என்னவோ அத நீங்க இந்த இடத்துல குடுங்க. 2 இனிஷியலா இருந்துச்சுன்னா, இங்கேயே குடுத்துக்கலாம். இல்லன்னா இந்த மிடில் நேம்லயும் நீங்க குடுத்துக்கலாம். நீங்க எப்படி குடுத்தாலும் ஓகே. ஆனா சிங்கிள் கேரக்டர் எடுத்துக்காது. அதனால தான் என் அப்படின்றத அப்பா பேரை ஃபுல்லா நீங்க டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கண்டிப்பா நீங்க இங்க டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆதார் கார்டுக்கு லிங்க் ஆன ஃபோன் நம்பர். இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸை டிக் குடுத்துட்டு, இங்க இருக்கிற பாக்ஸும் டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு நீங்க சப்மிட் அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. நீங்க சப்மிட் குடுத்த பின்னாடி உங்களுக்கான டோக்கன் நம்பர் ஜெனரேட் ஆயிடும். உங்களுக்கு மெயிலுக்கும் போயிடும். மெசேஜும் வரலன்னா மெயிலுக்கு போயிடும். செக் பண்ணி பாருங்க. இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா, உங்களுக்கு டோக்கன் நம்பர் ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ அத கீழ பாருங்க. கன்டின்யூ அப்படின்னு இருக்கும். இத கிளிக் குடுத்துருங்க. இந்த டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா, 30 நாள் வரைக்கும் தான் டைம் இருக்கு. அதாவது நீங்க சென்டர்ல மறுபடியும் பேக் போயிட்டீங்க. மறுபடியும் அதே இடத்துல இருந்து நீங்க கன்டின்யூ பண்ணணும்னா, அது 30 நாள் டைம் குடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க இந்த டோக்கன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடணும். இப்போ இந்த பேஜ் வந்த உடனே நீங்க கன்டின்யூ அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. நீங்க கன்டின்யூ குடுத்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்த பேஜ்ல இந்த மாதிரி காமிக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, 3 ஆப்ஷன் காமிக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் போஸ்ட் மூலியமாவோ, எது மூலியமாவோ சென்ட் பண்ண தேவையில்ல. இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். அதனால இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஃபோட்டோ, உங்களுடைய சைன் எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, இப்போ நீங்க பிரசன்ட்டா வச்சிருக்கிற ஃபோட்டோ, நீங்க சைனும் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழ வாங்க. 2 ஆப்ஷன் காமிக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு மாத்திரம் வந்தா போதுமா உங்க பான் கார்டு, இல்ல போஸ்ட் மூலியமாவும் சென்ட் பண்ணணுமா அப்படின்னு 2 ஆப்ஷன் கேட்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. எனக்கு சாஃப்ட் காப்பியும் வேணும், மெயிலுக்கும் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு போஸ்ட் மூலியமாவும் நீங்க சென்ட் பண்ணிடுங்க அப்படின்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம்
இந்த பாக்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இருக்கும், அதில் வந்து லாஸ்ட் 4 நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் பேர் எப்படி இருக்கோ, இன்ஷியலோட இருந்துச்சுன்னா இன்ஷியலோடையும், எப்படி உங்களுடைய ஆதார் கார்டில் பேர் இருக்கோ அதை அப்படியே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இன்ஷியலோட இருந்துச்சுன்னா இன்ஷியல் வந்து முன்னாடியா இல்லை பின்னாடியா அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆப்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணது அது அப்படியே வந்து காமிச்சிரும். இதில் வந்து பாருங்கள், உங்களுடைய பேன் கார்டில் வந்துட்டு உங்களுடைய பேர் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி வரணும், இப்போ பாருங்கள் ஆதார் கார்டில் வந்து இந்த மாதிரி இருக்க பாலு எண் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும். பாலு எண் அப்படின்றத வச்சுக்கணும். இப்படி நீங்கள் டைப் பண்ணி முடிச்ச உடனே இந்த பாக்ஸ் வந்து க்ரீன் கலரில் காமிக்கும். இப்போ நீங்கள் வந்து க்ரீன் கலரில் காமிக்காமல் ரெட் கலரில் காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ண பேர் வந்து எரர், அதாவது தப்பாக இருக்குது, நீங்கள் வந்து இந்த பேரை வந்து டைப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும். அதனால க்ரீன் கலரில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதுக்கு முன்னாடி டைப் பண்ணது அது அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆனா பெண்ணா அல்லது திருநங்கையா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஒரு பேர் இருக்கா, இந்த பேரை தவிர்த்து இன்னொரு பேர் இருக்கா அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா, இந்த ஆப்ஷன் வந்து கேட்குது பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குடும்பத்தில் யாராச்சும் அப்பா வந்து இறந்துட்டாரு, அம்மா மாத்திரம் தான் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அம்மா மாத்திரம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துட்டு அம்மாவுடைய பேர் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்க, நான் அப்பா பேரே வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நோ கொடுத்துட்டு உங்களுடைய அப்பா பேர் வந்து எப்படி இருக்கோ அப்படியே வந்து டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய அப்பா பேரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் அப்பா பேர் வந்துட்டு 2 நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய பேர் எப்படி டைப் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மாதிரி டைப் பண்ணணும். இல்லை ஒரே பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய அப்பா பேரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷன் வந்து அம்மா பேர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணல, அதனால் விட்டுருங்க. இந்த பாக்ஸு அப்பா பேர் இருந்துச்சுன்னா அப்பா பேர் மாத்திரம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த ஃபில் பண்ணது எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி நீங்கள் வந்து எதுக்காக இந்த பேன் கார்டு வாங்குறீங்க, நீங்கள் வந்து சேலரி பர்சனா, இல்லைனா பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல் உங்களுக்கு பேன் கார்டு வேணுமா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்கம் வருதா, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி வேறு சோர்ஸ்லேருந்து ஒரு இன்கம் வருதா, அதுக்காக தான் நீங்கள் பேன் கார்டு வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை நான் வந்து எந்த இன்கமும் இல்லை ஆனால் எனக்கு பேன் கார்டு வேணும் அப்படின்னா இந்த நோ இன்கம் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும்னா இந்த வந்து ரெசிடென்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துணும். ரெசிடென்ஸ் கொடுத்த பின்னாடி உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய வில்லேஜ் அட்ரஸ், அதாவது உங்களுடைய டோர் நம்பர் போட்டு நீங்கள் வில்லேஜாக இருந்ததுன்னா உங்களுடைய ஊர் பேர், போஸ்ட்டு, அதுக்கப்புறம் தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடை டைப் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரி கோடை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு என்ன கண்ட்ரி கோடு அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இந்தியா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். IND அப்படின்னு டைப் பண்ணாலே இந்தியா அப்படின்னு வந்துடும். இதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து எஸ் கொடுக்காதீங்க, நோ கொடுத்துருங்க. இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க ஒரு வாட்டி. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்க இல்லையா, அந்த பின் கோடை வச்சு உங்களுக்கான அந்த ஏரியா கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும். சப்போஸ் இங்கே செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்களும் வந்து மேப்பில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன், இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம வந்து மேப் மூலிமா நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். வராதவங்க சர்ச் பண்ணிவிடுங்க, வந்துருச்சுன்னா நீங்கள் விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்க்கு நீங்கள் வந்துட்டு என்ன வைக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆதார் கார்டில் வந்துட்டு நம்மளுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டையே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த போயிட்டு பாருங்கள், இந்த AAD அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு வந்துடும். அதை நீங்கள் எல்லா 3 ஆப்ஷன்லையும் நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து அதுக்கு பதிலாக வேறு டாக்குமெண்ட் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 3மே ஆதார் கார்டு அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மாத்திரம் அப்லோட் பண்ணால் போதும். இல்லைனா நீங்கள் வேறு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் உங்களுடைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து செலக்ட் அதில் போய்ட்டு ஹிம்செல்ஃப் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்துட்டு உங்களுடைய ஊர் பேரை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய சைனும் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபைலுக்குள்ளே போகும். அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு
அந்த ஃபோட்டோவை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. கிளிக் கொடுத்த உடனே கீழே வந்து அப்லோடுன்னு இருக்கும். இந்த அப்லோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ காமிக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மூவ் வந்து பண்ணணும். இங்கே அப்லோட் கொடுத்த பின்னாடி அப்லோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இங்கே ஃபோட்டோ வரணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி தான் இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சைனை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். அதாவது அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சைன் வந்துட்டு இந்த இடத்துல வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மாத்திரம் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் இது நம்ம மேலே சூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஆதார் கார்டு அந்த டாக்குமெண்ட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். இல்லைனா வந்து ஆதார் கார்டோட இன்னும் வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லைனா வேறு ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் கொடுத்துருங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் பேர் இந்த இடத்துல ரெட் கலரில் காமிக்கும். அந்த மாதிரி காமிச்சுன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம். எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வரும். நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்றது இருக்கும். நீங்கள் வந்து ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாம் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இப்போ வந்து ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். இதில் வந்து 3 ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பாருங்கள் பேடிஎம் இந்த மாதிரி கார்டு மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா யூபிஐ மெத்தட் இந்த மாதிரி ஸ்கேனர் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3ல் நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளிக் கொடுத்துட்டு கீழே வாங்க. கிளிக் கொடுத்த பின்னாடி கீழே வாங்க. இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹107 வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எடுத்துக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த ₹107 வந்து ஆன்லைன் மூலிமா கட்டுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் மேலே அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் இந்த பாக்ஸ் ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து கட்டணும் அப்படின்றத வந்து காமிச்சிரும். அதுக்கான டிரான்சாக்ஷன் ஐடி நம்பரும் இங்கே வந்து காமிச்சிரும். இது பார்த்துட்டு நீங்கள் வந்து பே கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. பே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தடில் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த 5 ஆப்ஷன் இருக்குது. இந்த 5 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். QR கோடோ இல்லைனா பேடிஎம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாலெட் மூலிமாவோ இல்லைனா யூபிஐ மெத்தடில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பேக்கோ இல்லைனா ஸ்கேனர் மூலிமாவோ நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் இந்த பேஜ் வந்த உடனே இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை டிக் கொடுத்துட்டு கீழே அத்தன்டிகேட் அப்படின்னு இருக்கும். அந்த அத்தன்டிகேட்டை வந்து கிளிக் கொடுத்துருங்க. அத்தன்டிகேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் வந்து கிளிக் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து கிளிக் கொடுத்த பின்னாடி இந்த இடத்துல வந்து பாருங்கள் கண்டினியூ வித் சைன் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டை வந்து சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து டிக் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டுக்கு லிங்க் ஆன ஃபோனுக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நம்ம வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி பாருங்கள் இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஓடிபி வந்து வெரிஃபை ஆன பின்னாடி இந்த பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்றத அது வந்து காமிக்கும். இந்த ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் டவுன்லோட் PDF இருக்கும். இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இவ்வளோ தான் நம்ம வந்து பேன் கார்டுக்கு வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணி முடிச்சு ஒரு 1 வீக் இல்லைனா 10 டேஸில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து போஸ்ட் மூலிமா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு 4 டேஸ் இல்லைனா 3 டேஸில் வந்துட்டு பேன் கார்டு வந்துட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு வந்து வரும். செக் பண்ணி பாருங்கள். அந்த இமெயில் அட்ரஸில் வந்து பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தீங்கன்னா அந்த பேன் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டே உங்களுக்கு வந்து கைக்கு வந்து போஸ்ட் மூலிமா வந்துடும். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.